5.4 8th. Find the equation of the perpendicular bisector of the line joining the points A minus 4, 2 and B 6, minus 4. என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிங்கிற லைனை பர்பண்டிகுலர் பைசெக்டருங்கிற ஒரு லைனு அது கட் ஆகுது. பர்பண்டிகுலர் பைசெக்டர்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் இது ரெண்டு சைடையுமே ஈக்குவலாக பிரிக்கும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பேன். அப்புறம் இது ரெண்டையும் வச்சு M1 கண்டுபிடிப்பேன். இந்த M1ம் வச்சு நான் M2வை கண்டுபிடிப்பேன். இப்போங்க பாருங்கள், M2வும் வந்துருச்சு, மிட் பாயிண்ட்டும் வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சு இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருவேன். அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சொல்யூஷன் போயிடுறேன். சொல்யூஷன் ரெண்டு பேருக்கு மிட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க, பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மிட் பாயிண்ட் எடுக்க போகிறேன். மிட் பாயிண்ட் என்னது, ஏ என்னது -4, 2 B 6, minus 4. Midpoint என்ன ஃபார்முலா, midpoint AB equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இது x1 y1 x2 y2. அப்போது x1 அது -4 plus 6 divided by 2, y1 2 minus 4 divided by 2. அப்போது இங்கே என்ன இருக்குது, +2 இல்லையா. 2/2, -2/2 கேன்சல் பண்ணால் இது ரெண்டும் 1 1 இல்லையா. அப்போது 1, -1 1, அப்போது இந்த மிட் பாயிண்ட் எப்படி இருக்குது, 1, -1 இருக்குது. இப்போது இந்த லைன் பர்பண்டிகுலர் பைசெக்டருக்கு ஒரு லைன் ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு எனக்கு. இந்த பாயிண்ட்டை தொட்டு தான் இந்த லைனு மேலே போகுது இல்லையா. பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இதை வச்சு நான் M1 கண்டுபிடிக்க போகிறேன். இந்த M1 வச்சு இந்த M2 கண்டுபிடிப்பேன். M2வையும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் வச்சு அந்த 1 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருவேன். இப்போது மிட் பாயிண்ட் கிடச்சிச்சு இல்லையா. இப்போ நான் M கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு M கண்டுபிடிக்க போகிறேன். M என்னது, M1 AB தானே, A -4, 2 B 6, -4. M1 equal to y2 minus y1 divided by x2 minus x1 equal to x1 y1 x2 y2 -4 y2 -4 தானே, -2 divided by x2 என்னது 6, இங்கே 4 இல்லையா, -4 அப்போது -4 -2 divided by 6, minus into minus +4, அப்போது -6/10 கேன்சல் பண்ணிடலாமா. இது 3 டைம்ஸு, இது 5 டைம்ஸ், அப்போது -3/5. எது, இந்த லைனோட ஸ்லோப் வந்து M1 வந்து -3/5. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா, M2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. M2 எப்படி கண்டுபிடிக்கலாம், இவங்க பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க, இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர் இருக்குன்னா M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இல்லையா. M1 ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன அது -3/5 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. இந்த மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 3/5 இருக்குது. அப்போது 3/5 இன்ட்டு M2 ஈக்குவல் டு 1. இந்த 5 மேலே போய்டும், 3 கீழே வந்துடும். அப்போ இது எப்படி ஆகிடும், M2 ஈக்குவல் டு 5/3 ஆகிடும். ஆச்சா. இப்போது இதுக்கு M2 என்னது 5/3 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லோப் கிடச்சிச்சு, ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. இதை வச்சு நான் 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் அதை ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். என்னது இது, மிட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம், 1, -1 இல்லையா. இப்போ x1 இது y1. 1 பாயிண்ட் ஃபார்முலா என்னது, y minus y1 equal to m into x minus x1. y minus 1 இல்லையா. அப்போ -1 equal to m என்னது 5/3 x minus 1. y plus 1 equal to 5/3 x minus 1. 3 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மேலே கொண்டு வந்துடலாம். அப்போது 3 into y plus 1 equal to 5 into
எக்ஸ் மைனஸ் 1. இந்த 5ஐயும் 3ஐயும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5x மைனஸ் 5. இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், ஏன்னா ஈக்குவேஷனாக மாற்றணும் இல்லையா. இதெல்லாமே நம்ம ஒரு பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்தால் நான் பாருங்கள் 5x, அப்புறம் இது ப்ளஸில் இருக்குது, இது இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 3y, ஏற்கனவே மைனஸ் 5 இருக்குது, இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும் இல்லையா. ப்ளஸ் 3 மைனஸ் 3 ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போது 5x மைனஸ் 3y இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -8 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சம்.